அடுத்த தலைமுறை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நார்மலா தான் இருந்திருப்பீங்க அது வரைக்கும். ஆனா திடீர்னு ஒரு டிராப் வரும். அந்த டிராப் வந்து உங்களுக்கு ஹீமோகுளோபின் 12 இருக்கிறவங்களுக்கு கூட 8ல போய் நிற்கும். எதனால அப்படி ஆகுது? பேபி எடுத்துக்கும். இது நம்ம நார்மலா எல்லாரும் புரிஞ்சுக்க ஒரு விஷயம் இல்லைங்களா? பேபி எல்லாரும் சாப்பிடும்போது என்ன சொல்லுவாங்க? கன்சீவ் போது எத்தனை உயிருக்கு சாப்பிடுவாங்க? 2 உயிருக்கு சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம நிஜமா 2 உயிருக்கு சாப்பிடணுமா? கிடையாது. நமக்காக மட்டும்தான் நம்ம சாப்பிடுறோம். நம்ம சாப்பிடுறதுல இருந்து நம்ம உடம்பு குழந்தைக்கு தேவையான எனர்ஜிய எது வழியா கடத்துது? பிளசண்டான்னு சொல்லக்கூடிய தொப்புள் கொடி வழியா தான் அது வந்து குழந்தைக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் போகுது. அப்போ நம்ம குழந்தைக்காக சாப்பிடல, குழந்தையோட சத்துக்கு தேவைன்னா நம்ம என்னத்தை சத்தா சாப்பிடணுமோ அதை தான் சாப்பிடணும். ஃபேண்டசிக்காக இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. சரி, தாய்ப்பால் வாரத்துல வந்துட்டு இதையெல்லாம் ஏன் சொல்றீங்க அப்படின்னா, அந்த தாய்ப்பால் சுரப்புக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் இருக்கு. அப்ப கீரைகள், பால், பழம், அதுல எடுத்துட்டு நம்ம முடிச்சது கஷ்டமா கிடைக்காது. எப்பவுமே நம்ம சார்ந்த இடங்கள்ல நமக்கு இயற்கையா விளைவிக்க ஒரு நேர உணவு அப்படிங்கிறது வந்து 5 to 7 ml மட்டும் தான் தாய்ப்பால் தேவை. சரிங்களா? அது அதுக்கு மேல அந்த குழந்தைக்கு ஏன்னா முதல் நாள் குழந்தையோட வயிறு இந்த சைஸ்ல தான் இருக்கும். அப்ப அந்த சைஸுக்கு எனக்கு எவ்வளவு சப்பி குடிக்க ஆரம்பிக்குதோ குழந்தையோட எச்சில் வழியா ஒரு சிக்னல் வந்து நம்மளோட மூளைக்கு போய் உடனே அந்த என்சைம்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த நாள் வந்து என்ன ஆகுதுன்னா பிரெஸ்ட் என்கரேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. மார்க் கட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பால் கட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்லா வெயிட்டா இருக்கும். வலிக்கும், இங்கே வரைக்கும் வலியாகும். சிலருக்கெல்லாம் முதுகு வரைக்கும் வலியாகும். காய்ச்சல் கூட வரும். இந்த அளவுக்கு இருக்கும். ஆனா இதை எப்படி நான் ஓவர் கம் பண்றது அப்படின்னா, நீங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாம். ஆனா ஃபீட் பண்றது வந்து நமக்கு 2 மார்பிளையும் பால் சுரக்கும் போது 2 மார்பிளையுமே நான் ஃபீட் பண்ணுமா? என் குழந்தைக்கு அவ்வளவு பால் அது குடிச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா குழந்தையால அவ்வளவு பால் குடிக்க முடியாது. முதல்லயே நம்ம சொல்லிட்டோம், தாய்ப்பால்ல முதல்ல வர 4 மில்க் வந்து அதிக நீர்ச்சத்து உள்ளதாகவும், கிண்டு மில்க்னு சொல்லக்கூடிய கொஞ்ச நேரம் குடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய பால்ல வந்து ஃபேட் கண்டென்ட் அதிகமாகவும் இருக்கும். அப்போ குழந்தை வந்து முதல்ல சப்ப ஆரம்பிச்சு அந்த அப்பவே கொஞ்சம் டயர்டாகி மெதுவாக சப்பி அந்த ஒரு சைடு குடிக்கும் போதே வந்து தேவையான தாய்ப்பாலை முடிச்சிடும். அப்போ இன்னொரு சைடு இருக்கிறத என்ன பண்ணணும்? நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்கிறத நான் என்ன பண்றதுங்க? குழந்தைக்கும் கொடுக்கலாம். பக்கத்துல ஏதாவது ஒரு குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் பத்தல அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மதர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. யாருக்கெல்லாம் அப்படி பத்தாது அப்படின்னா, ஒரு குறை பிரசவத்துல குழந்தை பிறக்கிற யாருக்குமே வந்து நம்ம 16 வாரத்துல தாய்ப்பால் சுரப்பு தூண்டிகள் அதிகமாக இருந்து சுரக்க ஆரம்பிச்சாலுமே குறை பிரசவத்துல குழந்தை பெற்றுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு வந்து உடனடியா வந்து குழந்தைக்கு பால் கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் உடனடியா. இல்ல ரூம் டெம்பரேச்சர்ல நீங்க அப்படியே எடுத்து வைக்கிறீங்க, ஒரு நல்ல ஏர் டைட்டான ஒரு பாட்டில்ல எடுத்து வைக்கிறீங்க. அது ஒண்ணு கிளாஸ் பாட்டிலா இருக்கலாம், இல்ல ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் கண்டெய்னரா இருக்கலாம், இல்ல அந்த பிரெஸ்ட் மில்க் எக்ஸ்பிரஷன் பண்ணக்கூடிய பம்ப்லயே வரக்கூடிய பாட்டிலா இருக்கலாம். நல்லா ஏர்ல எக்ஸ்போஸ் ஆகாத அளவுக்கு டைட்டா மூடி போட்டு வச்சா 4 மணி நேரத்துக்கு நம்ம இந்த மாதிரியான ஒரு வெது வெதுப்பான சூழ்நிலையை வச்சு அந்த மில்கை நம்ம குழந்தைக்கு ஸ்பூன் மூலியமா கூட கொடுக்கலாம். ஆனா அது ப்ராப்பரா கொடுக்க தெரிஞ்சு கொடுக்கணும். இல்ல அப்படின்னா இதுக்காகவே வந்து பிரத்யேகமா தாய்ப்பால் தான அமைப்புகள் எங்களோட மாதிரி இருக்கு. அவங்க கிட்டையும் கொடுத்து அதை வந்து எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும். அதை வந்து நான் அப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி இப்ப இந்த மாதிரி பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது ஒரு 2-3 நாள் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் இல்லையா? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பால் கட்டின பால் குழந்தைக்கு கொடுத்தா குழந்தைக்கு சேராது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மித்து. அப்புறம் தலைக்கு குடிச்சதையும் குழந்தைக்கு பால் கொடுத்தா குழந்தைக்கு சளி குடிச்சிடும் இப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மித்து. இதை எல்லாமே வந்து நீங்க ஓவர் கம் பண்ணி வந்துதான் ஆகணும். இது எல்லாமே வந்து ஒரு கட்டுக்கதைகள் நமக்கு வந்து அப்படியே சொல்லி பழகிட்டாங்க, நம்மளும் அதை அப்படியே நம்பி பழகிட்டோம். அப்போ இதுல இருந்து வெளியில வந்தேதான் ஆகணும். 6 மணிக்கு மேல அம்மா வெளியில நின்றுட்டு பால் கொடுக்கக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ண. தாய்ப்பால் கொடுக்கறதுங்கிறது பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே நம்ம குழந்தைக்கு தேவையான தாய்ப்பாலை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். தேவையான டைம்ல கொடுத்துட்டே இருக்கோம். என் குழந்தைக்கு பால் 10 இல்லையா, இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? நானே ரொம்ப ஒளியா இருக்கேன், என்னால எப்படி என் குழந்தைக்கு தாய்ப்பால் எனக்கு உடம்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப சூப்பரா சொன்னாங்க எல்லாருமே. அவங்க குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 6 தடவைக்கு மேல யூரின் போக
இருக்கு, அதனால மட்டும்தான் 6 தடவைக்கு மேல யூரின் போகுது அப்படிங்கிறது அர்த்தம். குழந்தை அழுதாலே வீட்டுல இருக்கிற பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, பால் கொடு. குழந்தை பால் குடிக்கிறதுக்காக மட்டுமே அழுகாது. சில நேரத்துல குழந்தைய தூக்கி நம்ம ஸ்கின் டு ஸ்கின் மாதிரி வச்சோம்னா அதுக்கு அந்த கதகதப்பு தேவைன்னு எதிர்பார்க்கணும். சில நேரத்துல அந்த ரூம்ல இருக்க காத்து பக்கலன்னா அழுகும், சில நேரத்துல வெளிச்சம் அதிகமா இருந்தா அழுகும், சில நேரத்துல வயிறு கொடுக்குற மாதிரி இருந்தா அழுகும். அப்ப அதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். குழந்தை அழுதாலே நமக்கு அது பசி அப்படிங்கிறது கிடையாது. குழந்தைக்கு பசிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இனிஷியலா குழந்தை வந்து ரொம்ப கை கால் அசைக்க ஆரம்பிப்பாங்க, அப்புறம் வந்து முழுகிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து வாய் அடிக்கடி திறப்பாங்க. அந்த பால் குடிக்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷனை வந்து நார்மலா படுக்க வச்சுக்கிறவங்க லைன்லயே பண்ணுவாங்க. அப்பெல்லாம் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கணும். இல்ல இது எல்லாமே நான் வந்து கவனிக்கல அப்படின்னா குழந்தை கத்தி வரைச்சு கண்ணமெல்லாம் செவந்து போயிடும். கட்டாயமா அது பசிதான். அந்த டைம்ல நம்ம ஃபீட் பண்ணணும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி நியூஸ் குழந்தை கொடுக்கக்கூடிய சிக்னலை